சென்னை வில்லிவாக்கத்தில் தவிக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வைக்கப்பட்ட வாழ்த்து பேனர் சரிந்து முதியவர் காயமடைந்த சம்பவத்தில் தவிகவை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வில்லிவாக்கத்துல சாலையில் நடந்து சென்ற முதியோர் மீது தவிக தலைவர் விஜய் பிறந்தநாளுக்காக வைக்கப்பட்டுள்ள பேனர் விழுந்து அவர் காயமடைந்த விவகாரத்துல தவிகவினர் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் குமார் என்பவர் உட்பட 7 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூளை பகுதியை சேர்ந்த மோகன் என்ற 72 வயது முதியவர் நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு முதியவர் மோகன் வில்லிவாக்கத்தில் உள்ள தனது நண்பரை பார்ப்பதற்காக சென்றதாகவும், வில்லிவாக்கம் பெருமா கோயில் தெற்குமாட வீதி வழியாக நடந்து சென்ற போது அங்கு சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விஜய் பிறந்தநாள் பேனர் திடீரென சரிந்து விழுந்து மோகன் மீது விழுந்திருக்கு. தலையில் பலத்த காயமடைந்த அவர் பொதுமக்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சையானது நடைபெற்றது. மூளை ரத்த கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவரது மகன் கொடுத்த புகாரில் 3 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவக்காவை சேர்ந்த சதீஷ், ஜெகன், சந்தோஷ் ஆகியோரை வில்லிவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குமார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் தேடியதால் குமார் என்பவர் மாவட்ட செயலாளர் ஏற்படவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.